தெலங்கானாவைச் சேர்ந்த தர்ஷனம் மொஹலையா கடந்த 2022ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருது பெற்றார். தனித்துவம் வாய்ந்த இசைக்கருவியான கிண்ணறி வீணை வாசிப்புக்காக அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. ஏழ்மை குடும்பத்தைச் சேர்ந்த அவர் தற்போது போதிய வருமானம் இல்லாததால் கூலி வேலைக்கு சென்றுள்ளார். இது தொடர்பான காணொளியும் சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகின்றன. கடந்த சில மாதங்களாக பத்மஸ்ரீ விருதுக்காக ஒவ்வொரு மாதமும் வழங்கப்படும் 10,000 ரூபாய் கௌரவத் தொகை நிறுத்தப்பட்டுள்ளது என்று தர்ஷனம் குற்றம் சாட்டியிருக்கிறார். எதற்காக நிறுத்தப்பட்டது என்று தெரியவில்லை. மாநில அரசு சார்பில் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலமும் இதுவரை வழங்கப்படவில்லை என்று சாடியுள்ளார். தனக்கும் தனது மகனுக்கும் மருத்துவ செலவுக்கு மாதந்தோறும் 12,000 ரூபாய் தேவைப்படுகிறது. அரசிடமிருந்து வரவேண்டிய தொகை வராததால் கூலி வேலைக்கு வந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். தெலங்கானா அரசு மார்ச் மாதத்திற்கான தொகையை அவரது வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டதாக விளக்கமளித்திருக்கிறது.